வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் வறுவல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ வீடியோவில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம எல்லோரு வீட்லேயும் வாரானாக்கா ஏதாச்சும் மட்டனோ சிக்கனோ ஏதாச்சும் குழம்பு செய்வோம். அந்த குழம்புல இருந்து நம்ம இப்போ மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் எல்லோரு வீட்லேயும் இப்போ தோசைக்கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த தோசைக்கல்லை அடுப்பு மேலே எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற வரலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மட்டன் குழம்பு இருந்து மட்டனை மட்டும் எடுத்து இந்த மசாலாவில் போடுறோம். மசாலா மேலே போட்டுட்டு கொஞ்சம் நம்ம அந்த மட்டன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு எடுத்து இந்த மட்டன் மேலேயே ஊற்றி நல்லா தவாவில் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா வறுத்தாக்கா அந்த குழம்புலாம் சுண்டி நல்லா ட்ரையாக ஆயிடும். இப்போ ட்ரையாக இருக்க சொல்ல கொஞ்சோண்டு நெய், இல்லை நெய் இருக்குன்னா நெய் போடுங்க, இல்லை பெப்பர் இருக்குன்னா பெப்பர் போடுங்க. எடுத்து போட்டு முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் வாழை இலை வச்சு இந்த மட்டன் எடுத்து சர்வீஸ் பண்ணால் மட்டன் வறுவல் ரெடி. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.